எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் என் நம்பர். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்டோட செகண்ட் மிட்டம் தமிழ் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா இப்போ நீங்கள் 8th படிக்கிறவங்க அடுத்து வந்து 9th போக போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி படிக்க ஆரம்பித்தா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் 9th போகும்போது. அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அடுத்து நம்ம 9th போக போகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது 9th 10th பெரிய கிளாஸ் பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு மார்க் வந்து மொத்தம் 50 மார்க்கு. எல்லோரும் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டினை கம்பல்சரி படிச்சிருங்க. ஒன் வேர்ட்ஸ் அதே மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. ஒன் வேர்டு வந்து நமக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியம். மனப்பாட செயல் அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு எத்தனை ஒன் வேர்டு கேட்டிருக்காங்கன்னா 12 ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்துழுங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்னென்னா எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையிலைன்னு சொல்லி 2 மார்க் வந்து 5 கொஸ்டின் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை கொஸ்டின் கொடுத்து 7 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் பண்ணி அந்த அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் வந்து எத்தனை அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 3 அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 கொடுத்து 3 அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 மார்க்கில் கொங்கு மண்டல சதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை, தொகைநிலை தொடர்கள், இலக்கண வினாக்கள், பிரம்பினார் பொருட்கள் செய்யும் முறையை எழுதுக. இந்த கொஸ்டின் தாம் இருக்க வேண்டிய பண்பு நலங்களாக நல்லந்தோவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக. உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை. அதை மாதிரி மனப்பாட பயிற்சி சொல்லணும். அதே மாதிரி திருக்குறளும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அது மாதிரி 6 மார்க் வந்து உங்களுக்கு மனப்பாட செயல் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து கீழே வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் வந்து ஒன் வேர்டு தான் கேட்டிருக்காங்க. கலைச்சொற்கள் வந்து எல்லாம் கம்பல்சரி படித்து பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. பின்வரும் மரபு தொடரை தொடரில் அமைத்து எழுதுக. கோடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லுறுப்பை இட்டு எழுதுக. அடுத்து வந்து ஒரு 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஏதேனும் ஒரு வினாருக்கு மட்டும் விளையாடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள தலைப்பில் கட்டுரை. இல்லை இருப்பிடச் சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக. கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் வந்து உங்களுக்கு 3 கொடுத்து ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் வந்து கட்டுரையோ கடிதமோ நடத்தியிருப்பாங்க. அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கட்டுரை இருந்தால் கட்டுரை படிச்சுக்கோங்க, கடிதம் இருந்தால் கடிதம் படிங்க. ஓகேவா? அதை படிச்சுக்கோங்க. ஒன் வேர்டை வந்து எப்பயுமே யாரும் விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு வந்து முன்னாடி 12 மார்க் கேட்டிருக்காங்க, பின்னாடி ஒரு 8 மார்க்கு ஒன் வேர்டு தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. 50க்கு ஒரு 40 மார்க்கே நீங்கள் கம்பல்சரி எடுத்துடலாம். ஓகேவா? அதை மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்து கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், மாடல் என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? தேங்க்யூ.